சில வருடங்களா தமிழ் சினிமாவிலும் சரி, ரசிகர்கள் மத்தியிலும் சரி, உச்சபட்ச நடிகர்களாக வலம் வந்த திரை பிரபலங்களுடைய மரணம் பேரதிர்ச்சியாக தமிழ் சினிமாவுக்கு இருக்கு. அந்த வகையில டைரக்டர் தி லெஜெண்ட் பாரதி ராஜா சாருடைய மகன் மனோஜ் பாரதி ராஜா சாருடைய திடீர் அகால மரணம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை மட்டும் இல்ல, அவர்களோட ரசிகர்களையும் ஒரு வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும். இந்த யூனிவர்ஸோடைய புரியாத புதிரை பார்த்தீங்களா? தாய்க்கும் தாரத்துக்கும் வித்தியாசம் தெரியாத நிறைய பொறுக்கி நாய்களா நாட்டுக்குள்ள சுத்துதுங்க. அவங்களோட ஆண் நண்பரோ பெண் நண்பரோ யாருக்கிட்டயோ பேசுற அந்த ஆடியோ காலை எடுத்து அவங்களுக்கே வாட்ஸ்அப்ல அனுப்பி பிளாக்மெயில் பண்ற நிறைய கேடு கெட்ட ஜென்மங்களை நான் பார்த்திருக்கேன். அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க. பல துறைகள்ல ஊழல் பண்ணி தன்னுடைய சுய லாபத்துக்காக மக்களுடைய வரி பணத்தை கொள்ளை அடிக்கிற நிறைய ஊழல் பெருச்சாளிகள் இருக்கு. இந்த மாதிரி நாட்டுக்கு தேவையற்ற குப்பைகள் இதுங்களுக்கெல்லாம் ஒரு அகால மரணம் ஏற்பட மாட்டேங்குது. அது ஏங்க? தன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் மறைச்சுக்கிட்டு மக்களுக்காக மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ற சக நடிகர்களாக இருக்கட்டும், உச்சபட்ச நடிகர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு மட்டும் ஏங்க திடீர்னு அகால மரணம் ஏற்படுது? எந்த ஒரு தகப்பனுக்கும் தன்னுடைய மகனுக்கு ஈமை சடங்கு செய்யற அந்த மொமெண்ட் இருக்கே, அது வரவே கூடாதுங்க. அது தி லெஜெண்ட் டைரக்டர் பாரதி ராஜா சாருக்கு வந்திருக்கு. இந்த தருணத்துல மனோஜ் பாரதி ராஜா சாருடைய ஆத்மா இறைவன் காலடியில் இறை பாரட்டம் சொல்லி ரெஸ்ட் இன் பீஸ் சார்.